அது என்ன காட்சினா, ஒரு மாடு ஒரு குழந்தையை வந்து முட்டுவதற்கு வேகமா ஓடுது. அப்ப அந்த இடத்துல இருந்த மாடு மேய்க்கிறவன் அந்த குழந்தையை முட்டிவிடக்கூடாதுன்னு சொல்லி கையில் இருந்த கம்பால வந்து அந்த மாட்டை அடிச்சிடறான். இந்த விசார சருமன் வந்து ஒரு பயங்கர சொற்பொழிவே ஆற்றிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து வேத ஆகமங்கள் படி தவறு. ஒரு பசுமாட்டை வந்து அடிப்பது தவறு. ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து காமதேனுவை போன்றது. அது வந்து குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வந்து அது நன்மையை செய்யக்கூடியது. அதனால் இதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து கண்டிக்கிறாரு. கண்டித்த பிறகு இதற்கு மேலே இந்த பசுமாடுகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பணியை வந்து நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த பணியை வந்து ஏற்றுக்கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாரும் சொல்லுவாங்க, வேத ஆகமங்கள்லாம் படித்து இவருக்கு வந்து எதுக்கு இந்த வேலை அப்படின்னு. அதையெல்லாம் இவர் வந்து காதில் போட்டுக்கவே மாட்டார். ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது தெய்வீக தன்மை பொருந்தியது. அதையும் தாண்டி காளை மாடுகள் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடியது. அதனால வந்து அதையெல்லாம் இவர் பொருட்படுத்தாமல் இவர் வந்து தினமும் காலையில் எழுவார். பணிகளை எல்லாம் செய்த பிறகு மாடுகளை ஓட்டிக்கொண்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். அங்கே மேய்ச்சிட்டு இருக்கிற போது அங்கேயும் வந்து இவர் என்ன பண்ணுவார், சிவ வழிபாடு தான். இப்படி தம்முடைய வாழ்நாள் முழுவதுமே சிவனுக்காகவும் சிவ வழிபாட்டிற்காகவும் வந்து அர்ப்பணித்து கொண்டவர்.